ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான வெரைட்டி ஃப்ரூட் கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குங்க. கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டி ரோஸ் கலெக்ஷனோ ஒரு ஃப்ரூட் கலெக்ஷனோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நியூ வெரைட்டியாக ஒரு எந்த நர்சரியில் கிடைக்காத ஒரு ரேரான வெரைட்டி எல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும். கண்டிப்பாக வாருங்க. அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணுற எல்லா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் வரும். நீங்கள் புக் பண்ணுற பிளான்ட் பார்த்தீங்கன்னா 6 பிளான்ட் வாங்கினீங்கன்னா ஒன் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 160 வரும். அதே 2 பிளான்ட் வாங்கினீங்கன்னா ஒரு 160 தாங்க வரும். உங்களுக்கு எத்தனை பிளான்ட் வேணுமோ வாங்கிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 6 இல்லை 7 பிளான்ட் வைக்கலாம். அது பிளான்ட்டை பொறுத்து வரும். இல்லை 14 இன்ச் பாட்லலாம் ரோஸ் பிளான்ட் வாங்கினீங்கன்னா 1 பாக்ஸ் தான் வருங்க. கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வரும். அதே மாதிரி உங்களுக்கு எதுனா ஒரு ஃப்ரூட் கலெக்ஷனாக எதுனா வேணும்னா கண்டிப்பாக கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதே வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுவேன். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி ஃப்ரூட் கலெக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற ஃப்ரூட் பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவகோடாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் போடுற பழம். இந்த பழம் ஜூஸ் போட்டு குடித்தா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக எனர்ஜி கொடுக்கும். இந்த பழம் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் பெங்களூர் சைடு இல்லை வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்காடு அந்த மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து விற்பாங்க. கண்டிப்பாக எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. நல்லாயிருக்கும். இது தமிழில் சொல்லணுன்னா இது பார்த்தீங்கன்னா பட்டர் ஃப்ரூட்டுங்க. பழம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ள பார்த்திங்கன்னா ஒரு சீட் வரும். வெளியே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சின்ன பலாப்பழம் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்களா, பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப்டட் பிளான்ட் ஒட்டு செடிங்க. அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்டிங் வந்து கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் வரும். ஒரு விதை செடி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 வருஷம் இல்லை 7 வருஷத்துக்கு மேலே ஆகும். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒட்டு செடியே பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட் நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஒரு 100, 200, 300 பிளான்ட் பக்கம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஒரு தோட்டத்துக்கு வேணால் கண்டிப்பாக தோட்டத்துக்கும் வாங்கிக்கலாம். இல்லை லோக்கல் நர்சரிங்களுக்கு வேணால் நர்சரிலையும் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு செடி வேணுன்றவங்களும் ஒரு செடியும் வாங்கி வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் எப்படி எந்த நிழலில் வைக்கணுமா வெயிலில் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிலில் வைக்கலாங்க. வெயிலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத்திங் வந்து சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸில் வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை எங்களுக்கு மாடி மேலே தாங்க இடம் இருக்குது, மாடி மேலே வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 100 லிட்டர் ட்ரம்மு 200 லிட்டர் ட்ரம்மு இல்லை பெரிய க்ரோ பேக் அந்த மாதிரி பெருசுலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராகவே க்ரோத்திங் வரும். நல்லா ஒரு 2 இயர்ஸில் வந்து நம்மளுக்கே பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு பட்டர் ஃப்ரூட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம். இது எப்படிங்க புக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா கேட்லாக் இருக்கும். கேட்லாகில் அதனுடைய ப்ரைஸோடே இருக்குங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து கேளுங்க. இது ப்ரைஸ் என்னன்றதை நாங்கள் சொல்லுவோம். பார்த்துட்டு புக் பண்ணுங்கள். வாங்க அடுத்தது ஃப்ரூட் பிளான் பார்க்கலாம். அடுத்தது என்னென்னு பார்க்க போகிறீங்கன்னா என்னடா காயோடே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது தாங்க தைவான் கொய்யா. இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன செடினா எவ்வளோ பெரிய செடின்னு பாருங்களா. ஒரு 1 kg கவரில் தாங்க இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு 1 kg கவர்லேயே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எல்லா செடியிலையுமே இங்கே பாருங்களா, பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். எல்லா செடியிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய காயோடே இருக்குங்க. அங்கே பாருங்களா, ஒரே செடி இல்லாத எல்லாமே காயோடே இருக்கும். இந்த தைவான் பிங்க்கு ஏன் இது வந்துச்சுன்னா கொய்யா பழத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அது கட் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குங்க. அதனால தான் இது பார்த்திங்கன்னா தைவான் பிங்க்குன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 1 லிட்டர் கவரில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 20 பிளான்ட் வரைக்குமே வைக்கலாம். 20 பிளான்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கிங் சார்ஜ் கண்டிப்பாக ஒரு 160 தான் வரும். இது பார்த்திங்கன்னா வெளியில் இப்போ ஒரு சேலம், பெங்களூர் இந்த மாதிரி பெரிய வெளியில் இருக்கிற ஊருங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து நேரடியாக தருமபுரியில் வந்து வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்சல் வந்து பேக் பண்ணி அனுப்புவோம். இந்த தைவான் பிங்க் பார்த்திங்கன்னா இந்த சின்ன செடியில் இவ்வளோ காய் இருக்குது. இந்த 1 அடி 1.5 அடி ஹைட்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ இத்தனி காய் வச்சுருக்குன்னும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி இல்லை 4 அடி ஹைட் வரைக்கும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ காய் வைக்கும்ன்றதை நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சின்னதில் பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் வந்து பெருசாக பண்ண விடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் உடச்சி விட்டிங்கன்னா வச்சிங்கன்னா இது பெருசாகும் போது பார்த்திங்கன்னா நிறைய காய் கொடுக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்னதுலேயே காய் விட்டுட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஹெல்த்தி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பழத்துக்கு கொடுத்துருச்சுன்னா செடி வந்து சீக்கிரம் பார்த்திங்கன்னா க்ரோத்திங் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த காயை உடச்சி விட்டுட்டிங்கன்னா ஒரு 3 மந்த் இல்லை 4 மந்த் வரைக்குமே போகட்டுமே கொஞ்சம் பெருசாகும். வந்துமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா துளுப்பெல்லாம் உடச்சி விட்டுட்டிங்கன்னா இந்த துளுப்பு போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரான்ச்சஸ் வரும். இந்த இடத்துல பிரான்ச்சஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் எத்தனை எடுக்குதோ அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய் விடுங்க.
நிறைய காய் கொய்யால பார்த்தீங்கன்னா நிறைய காய் குடுக்குற வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கொடுக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சீட்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஒரு குழந்தைங்க சாப்பிடும்போதோ, ஒரு வயசானவங்க சாப்பிடும்போதோ பார்த்தீங்கன்னா பழமும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கொய்யா பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடக்கூடிய வெரைட்டி சாப்பிட்ணுங்க. உடம்புக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இங்கே பாருங்களா, தைவான் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் அடுத்த ஃப்ரூட் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா காயோடு இருக்குதுன்னு கேட்குறீங்களா? என்னங்க இது கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க பீட்ரூட் கோவா. இது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாக் கலரில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் பழுக்க பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் காய் எப்படி இருக்குது அந்த மாதிரி கலரில் இருக்கும். உள்ளே பார்த்து கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிங்க் கலரில் இருக்கும். இந்த பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 அடி 3 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. இந்த மாதிரி சின்ன பிளான்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா காய் இருக்குது. எல்லா பிளான்ட்லையுமே காய் இருக்குங்க. அங்கே பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே பிளான்ட் இல்லாமல் எல்லாத்துலேயுமே காய் இருக்குது. நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு காயோடு தாங்க பிளான்ட் வேணும், காய் இல்லாமல் எங்களுக்கு வேண்டான்னு கேட்குறீங்க. இது காயோடே நாங்கள் அமிச்சாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து இந்த பிளான்ட்லேயே இருக்க வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் பேக் பண்ணிட்டு காய் பிஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுடுங்க. பிளான்ட்டெல்லாம் கண்டிப்பாக ஒரு 4 மந்த்துக்கு மேலே போகட்டும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த காய் விடணும். ஏன்னா இது ஒரு காய்க்கு நீங்கள் இந்த பிளான்ட் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த இருக்கிற சத்துவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காய் உறிஞ்செடுத்து இது பெருசாகுமே தவிர பிளான்ட் வந்து வளராது. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணிட்டுக்கப்புறம் ஒரு 4 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் விடுங்க. எல்லா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது லீஃபும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ரெட்டிஷாக இருக்குங்க பாருங்கள். பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஒரு க்ரீனிஷாகவே இருக்கவே இருக்காதுங்க பாருங்களேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொறுத்த வரைக்கும் அது தண்டுலேருந்து காயிலேருந்து லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் தான் இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பிளான்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இந்த பீட்ரூட் எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு காய் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை வாங்கி வச்சு பாருங்கள். இந்த மாடி தோட்டத்துலையும் கண்டிப்பாக வச்சுக்கலாம். ஒரு 16 இன்ச்சு பாட்டு கூட போதுங்க. உங்களுக்கு அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் வரும். இல்லை கொஞ்சம் பெருசாகிட்டுக்கப்புறம் கூட நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம். நிலத்தில் வைக்கணுன்னு கூட நிலத்தில் கூட வச்சுக்கலாம். இது வெயில் படுற மாதிரி வச்சா கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பழம் கொடுக்குங்க. கண்டிப்பாக நம்ம வாங்கி சாப்பிட்றது வந்து என்னென்ன ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, என்னென்ன மருந்து கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. நாம்ளே வந்து ஒரு தோட்டத்துலேயோ இல்லை ஒரு மாடி மேலேயோ ஒரு ஃப்ரூட்டிங் வச்சு அது சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஒரு அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருக்குங்க. இங்கே பாருங்களா, எல்லா பிளான்ட்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குது. எல்லாமே ஒட்டு செடி தாங்க இருக்குது நம்மக்கிட்ட. பாருங்கள், பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். வேணுன்றவங்க ஒரு பிளான்ட் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட வந்து 10 பிளான்ட் 20 பிளான்ட் வேணுன்றவங்களும் வாங்கிக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம், வாங்க போகலாம். நீங்கள் அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் என்ன பார்க்குறீங்கன்னா காலாபாத்தி சப்போட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு பால் சைஸ் நல்லா ரவுண்டாக அழகாக இருக்குங்க. அந்த பழமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டு கலரில் இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ஒரு பழமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு டென்னிஸ் பால் சைஸ் அந்த சைஸில் இருக்கும். எங்ககிட்டே பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் இருக்குது, மரமே வளர்ந்துருக்கு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பழம் கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் கொடுக்குது. பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் குழந்தைங்களாக்குறது நாங்களாக இருக்குது. நாங்கள் மரத்துலேருந்து பறித்து அதை பழுக்க வச்சு கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் ஒரு பிளான்ட் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என் ஹைட் வரைக்குமே இருக்குது. ஒரு 5 அடி 6 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. சில பிளான்ட்லலாம் பார்த்திங்கன்னா பூ இருக்குது, சில பிளான்ட்லலாம் பார்த்திங்கன்னா காய் இருக்குது. இந்த பூவும் இந்த காயும் பார்த்திங்கன்னா அப்படியே பழுக்குமா, இது காயோடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பூ பார்த்திங்கன்னா விழுந்துட்டு, ஏன்னா இது சின்ன க்ரோ பேக்கில் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சத்தும் இருக்காது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக் பண்ணி வைக்கணுங்க. ஒரு ட்ரம்மில் ஒரு 200 லிட்டர் ட்ரம்லேயோ இல்லை நிலத்துலையோ வச்சா மட்டும்தான் அதுக்கு தேவையான சத்து இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா இது காய் வந்து பெருசாகிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் 4 பூ இருக்கா, இதில் பார்த்திங்கன்னா 2-3 பூ விழுந்துரும், ஒரு காய் மட்டும் தான் வரும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது நம்மக்கிட்ட பிளான்ட் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 8 மந்த் ஒரு 10 மந்த்துக்கு மேலே ஒரு கண்டிப்பாக ஒரு 1 இயர்னு வச்சுக்கிங்களா. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய காய் விடும். நம்ம 1 கிலோ பழம் வாங்கி வச்சு சாப்பிட வாங்கி நம்ம அது எப்படி இருக்குது
எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ இது கெட்டு போயிருக்கான்னு கூட தெரியாது. சப்போட்டா பொறுத்த வரைக்கும் வாங்கி பார்த்தீங்கன்னா 1 டேல பார்த்தீங்கன்னா எல்லாம் கெட்டு போயிடும். அதே பார்த்தீங்கன்னா நம்மளே மரம் வாங்கி ஒரு செடி வாங்கி வச்சு அதை மரமாக்கி அதில் பறித்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இங்கே பாருங்களா பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா ஃபுல்லாக சேல்ஸுக்கு தான் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 பிளான்ட் வேணும்னா நம்மக்கிட்ட கிடைக்குது. கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் தான் எல்லாமே. இங்கே பாருங்களா ஒரு 5 லிட்டர் கவரில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட் தான். கண்டிப்பாக ஒரு பேக் பண்ணி வைக்கும்போது இந்த கிராஃப்டிங் வந்து ஒரு கவர் ஆகிற மாதிரி இவ்வளாடி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுங்க. ஆனால் இது கீழே வர்றது வந்து வேறு செடி தான் வரும். அதில் வந்து நம்மளுக்கு காய் தராது. அதனால பார்த்தீங்கன்னா இவ்வளாடிக்கு வந்து ஃபுல்லாக பேக் பண்ணிட்டிங்கன்னா இது கீழே இருக்கிறது வந்து மண்ணில் போயிடும். அது வந்து செடியாக வராதுங்க. இங்கே பாருங்களா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் பிளான்ட்லாம். கண்டிப்பாக ஹெல்த்தியாகவே சூப்பராகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க. வேணுன்றவங்க இதை வாங்கிக்கலாம். அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் என்ன பார்க்குறீங்கன்னா முல்சி தாங்க. இது பார்க்கும்போதே தெரியும் நான் பழம் எவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த லீஃபே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும்போது பழம் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்க்கும்போதே கெஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு பழம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ 2.5 கிலோ வரைக்குமே பெருசாக பழம் விடுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் இந்த பழம் சாப்பிட்டா கேன்சர் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா குணமாயிடும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வாங்கி வைக்கணும். கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லீஃபும் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி இருக்குங்க. பாருங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே ஒட்டு செடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி ஹைட் வரைக்குமே இருக்குது. அங்கே பாருங்களா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய செடியில் பார்த்தீங்கன்னா சில செடிங்களை ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ பிஞ்சு இருக்குது. மற்ற செடிங்களை கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வச்சு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது இன்னும் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தில் வைக்கணும்னா கண்டிப்பாக நிலத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இது பெருசாக மரமாச்சுன்னா நிறைய பெரிய பழமாக விடும். அதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா ஸ்பேஸும் இருக்கும், சத்துவும் கிடைக்குங்க. இல்லை எங்களுக்கு ட்ரம்மு நிலத்தில் இடம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக ஒரு ட்ரம்மில் வச்சுக்கலாம். ஒரு 20 லிட்டர் ட்ரம்மில் இல்லை பெரிய க்ரோ பேக்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துளுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அப்படியே படர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி வரும். ட்ரம்மில் வைக்கும் போது துளுப்பை கட் பண்ணி விட்டிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஹைட்டில் பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரும். பழம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீட்ஸ் கம்மி. அது உள்ள பார்த்திங்கன்னா செதை வந்து பார்த்திங்கன்னா நிறையா செதையோடு இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மலவூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. இது வரைக்கும் நானே சாப்பிட்டதில்லை. ஏன்னா எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து சேல்ஸ் பண்ணதை நானே பார்த்தது கூட கிடையாது. அதே மாதிரி யார் சாப்பிட்ருக்கீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு செடி வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ரூட் கலெக்ஷன்லாம் நிறையவே இருக்குது. நான் 1 by 1 பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் கலெக்ஷன் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பிளான்ட்டெல்லாம் சூப்பராகவே இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஸ் கலெக்ஷன் வீடியோவும் நம்மக்கிட்ட வரும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.